விக்ன விநாயகாய நமக. மெய்யன்பர்களே, அடியேன் ராஜா வணக்கம். துரியோதனன் துரோணாச்சாரியாரிடம் சென்று, குருநாதரே, காற்றும் கடுங்கணலும் ஒன்று கூடி உலர்ந்த புல்லை எரிப்பது போல் கண்ணனும் அர்ஜுனனும் சேர்ந்து எங்கள் சேனையை எரித்து முன்னேறுகின்றார்கள். தாங்கள்தாம் எமக்கு துணை. உம்மை வென்று அர்ஜுனன் வரமாட்டான் என்று நம்பியிருந்தோம். தேவரீர் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே தாண்டி வாயு வேகமாக செல்லுகின்றார்கள். முனிவரே, நான் உமக்கு வேண்டியதை எல்லாவற்றையும் வழங்கியிருக்கின்றேன். நிரந்தரமான நிதிகளை தந்திருக்கின்றேன். தங்களிடம் அன்புள்ள எங்களை நீர் விரும்புவதில்லை. பகைவர்களான பாண்டவர்களிடத்தில் பற்றுதலாக இருக்கின்றீர். உம்மை நான் தேனால் பூசப்பட்ட கத்தி போன்றவர் என்று அறியவில்லை. அர்ஜுனனை வெல்லுவதாக நீர் வரம் தராமல் இருந்திருந்தால் சைந்தவனை நான் வீட்டுக்கே அனுப்பியிருப்பேன். என் புத்தி குறைவால் உம்மை சரணடைந்தேன். என் மைத்துனன் யமனுடைய கோர பற்களின் நடுவை அடைந்து விடுபட்டாலும் விடுபடுவான். அர்ஜுனன் வசத்தை அடைந்த பின் விடுபட மாட்டான். என் மைத்துனனை காப்பாற்றும் நம்பினவனை நட்டாற்றில் விடாதீர் என்று நிந்தித்து பேசினான். துரியோதனா, உன் வார்த்தைகளான அம்புகள் என் நெஞ்சை பிளக்கின்றன. ஆனால் நான் வருந்தவில்லை. உனக்கு உண்மையை உரைக்கின்றேன். அதுபடி செய். அர்ஜுனனுடைய சாரதி பேராற்றல் படைத்தவர். அவருடைய குதிரைகள் கடிய வேகமுடையவை. அவன் கணைகளை விட்டபின் அக்கணைகள் பின்னே வர அவன் முன்னே போகின்றான். நான் முதியவன், வேகம் குறைந்தவன். இங்கு நான் நிற்கவில்லையானால் எல்லோரும் அர்ஜுனனுடன் தொடர்வார்கள். யுதிஷ்டரனை பிடிக்க வேண்டும். நீ அஞ்சாதே. இளைஞன், சூரன், பாண்டவரிடம் பகையை தேடிக்கொண்டவன். ஆதலால் நீ சென்று போர் செய். அர்ஜுனனை தடுத்து நிறுத்து என்று கூறினார். துரியோதனன், குருநாதரே, விற்பிடித்தவர்கள் எல்லோருக்குள்ளும் சிறந்த தனஞ்சயனை நான் எதிர்க்க வல்லவனா? இந்திரனை வெல்லலாம், அர்ஜுனனை வெல்ல இயலாது. பெரிய பெரிய இரும்பு தூண்களை எல்லாம் பறக்க வைக்கின்ற காற்றின் முன்னே பஞ்சு நிற்குமோ? வருணகுமாரன், சுருதாயுதன், சுதட்சிணன், சுருதாயு, அச்சுருதாயு, 16,000கணக்கான மிலேச்சர்கள் முதலியவர்களை கொன்று அர்ஜுனன் எவ்வாறு நான் எதிர்த்து போர் புரிவேன்? நீர் கட்டளையிடுவதை அடியேன் வேலைக்காரனைப் போல் செய்வேன் என்றார். துரோணர், அரசனே, எல்லோரும் அதிசயப்படக்கூடிய காரியத்தை இப்போது நான் செய்யப் போகின்றேன். இதோ இந்த கவசத்தை அணிந்து கொள். இது எவராலும் செதிக்க முடியாதது. தேவர், அசுரர், எச்சர்களாலுடன் போர் புரிந்தாலும் உனக்கு அச்சம் நேராது. கிருஷ்ணா, அர்ஜுனர்களால் இதை பிளக்க முடியாது. முன்னொரு காலத்தில் விருத்ராசுரனால் இந்திராதி தேவர்கள் துன்புற்றார்கள். பிரமதேவனை சரணடைந்தார்கள். பிரமதேவர் துன்புறுகின்ற இந்திரனின், உபேந்திரன் முதலிய இமையவர்களை பார்த்து, தேவர்களே, துவஸ்டாவானவன் 10 லட்சம் ஆண்டுகளாக தவம் செய்து மகேஸ்வரரிடம் வரம் பெற்று விருத்திரனை உண்டு பண்ணினான். ஆதலால் சிவமூர்த்தியை வேண்டி துதி செய்யுங்கள் என்றார். எல்லோரும் சிவமூர்த்தியை சரணடைந்தார்கள். அப்போது அவர் திருமேனியிலிருந்து உண்டாகிய இந்த கவசத்தை மந்திர உபதேசத்துடன் தந்தார். அதை இந்திரன் கவசத்தை அணிந்து விருத்திரனை வதைத்தான். இது எந்த ஆயுதத்தாலும் பிளக்க முடியாதது. இக்கவசத்தை இந்திரன் அங்கீசரருக்கு அளித்தான். அவர் தமது புதல்வராகிய பிரகஸ்பதிக்கு தந்தார். பிரகஸ்பதி பகவான் அக்னிவேச்சரருக்கு தந்தார். அவர் எனக்கு தந்தார். நான் உனக்கு தந்தேன் என்று மந்திரத்தை கூறி அந்த கவசத்தை பூட்டி, போய் வா, யாராலும் உன்னை வெல்ல முடியாது என்று சொல்லி அனுப்பினார். துரியோதனன் சேனைகள் சூழ அர்ஜுனன் மீது போர் புரிய வந்தான். அர்ஜுனனை கண்ணபிரான் பார்த்து, அர்ஜுனா, இத்துரியோதனன் பலம் படைத்தவன், உங்களை எப்போதும் பகைக்கின்றவன், கொடியவன், நெடுங்கால பகையை முடித்துக்கொள் என்றார். துரியோதனன் பல பானங்களை கொண்டு கண்ணன் மார்பிலும் அர்ஜுனன் மார்பிலும் அடித்தான்.
கண்ணன் கையிலுள்ள சவுக்கை பொடியாக்கினான். அர்ஜுனன் விட்ட பானங்கள் யாவும் லோபகுணத்தால் எல்லா நற்குணங்களும் அழிவது போல கவசத்திற்கு உட்பட்டு பொடியாயின. அர்ஜுனன், மாதவரே, இக்கவசம் துரோணாச்சாரியார் தந்திருக்கின்றார் போலும், இது வஜ்ராயுதத்தாலும் பிளக்க முடியாதது என்று கூறி மானவ அஸ்திரத்தை ஏவினான். அந்த அஸ்திரத்தை அஸ்வத்தாமா அழித்து விட்டான். கண்ணா, இந்த மானவ அஸ்திரம் இருமுறை விடுத்தால் விட்டவனையே அழித்துவிடும் என்று கூறி அதை விடாமல் அநேக கணைகளை ஏவி துரியோதனுடைய தேரையும் வில்லையும் கையுறையையும் அறுத்து அவனுடைய உள்ளங்கைகளிலும் விரல்களிலும் அம்பினால் அடித்து புண்ணாக்கினார். துரியோதனன் பின்வாங்கி ஓடினான். புரிசீரவா, சலன், கர்ணன், விருசசேனன், கிருபர், சல்லியன், அஸ்வத்தாமா என்ற இவர்கள் அர்ஜுனனை வளைத்து நின்று போராடினார்கள். தனஞ்சயன் கரவேகத்தாலும் சரவேகத்தாலும் அவர்களை வென்று புறங்கொண்டான். துரோணருக்கும் தர்மருக்கும் கடும் போர் நடந்தது. தர்மருடைய தேரையும் வில்லையும் துரோணர் அழித்தார். தர்மர் சகாதேவன் தேர் மீது ஏறி விலகிச் சென்றார். சகாதேவன் நிரமித்ரனை கொன்றான். சாத்யகி வியாக்கிரதத்தனை கொன்றான். இளம் பஞ்சபாண்டவர்கள் சோமதத்த குமாரனாகிய சலனை கொன்றார்கள். கடோத்கஜனும் அசுரனாகிய அலம்புசனும் மாயைகளை உண்டு பண்ணிக்கொண்டு ராம ராவண யுத்தம் போல் கடும் கோபத்துடன் போர் செய்தார்கள். நெடுநேரம் போர் நடந்தது. முடிவில் அலம்புசனை கடோத்கஜன் அடித்தே கொன்றான். தர்மர் கடோத்கஜனை தழுவிக்கொண்டு பாராட்டினார். தர்மர் சாத்யகியை பார்த்து, கண்ணபிரானுடைய பாஞ்ச சைன்யம் கேட்கின்றது. அர்ஜுனனுக்கு ஏதோ இடரெய்தியது போலும். உனக்கு ஆசிரியனாகிய அர்ஜுனனுக்கு துணை செய்யச் செல். உன்னை விட சிறந்த வீரன் இல்லை. நீ உயர்ந்த வில்லாளி. உன்னை விட இந்த வேலை இதனை செய்வார் இல்லை என்றார். சாத்யகி, அரசே, தங்களை காக்குமாறு அர்ஜுனர் எனக்கு கட்டளையிட்டிருக்கின்றார். அதனை நான் நிறைவேற்றாமல் எப்படி போவேன் என்றான். சாத்யகி, பீமன் எனக்கு துணை செய்வான். நீ என்னை பற்றி வருந்தாதே, அவசியம் போய் வா என்றார். சாத்யகி, அரசரே, தாங்கள் கட்டளையை நான் தட்டமாட்டேன். 3 யோசனை தூரத்தில் உள்ள என் ஆச்சாரியாருக்கு துணை செய்யப் போவேன் என்று புறப்பட்டான். பீமசேனரே, நீர் பெரியவரை பார்த்து கொள்ளும். உம்மை வெல்லுவார் ஒருவரும் இல்லை என்று கூறி தேரேறி சிங்கக்குரலை போல் கௌரவ சேனையில் நுழைந்தான் சாத்யகி. மிகுந்த வீரத்துடன் போர் புரிந்தான். கௌரவ சேனைகள் பயந்து மயங்கினார்கள். சாத்யகி ஒருவனையே அநேகராக பார்த்தார்கள். துரோணரை வென்று சேனைக்கு உள்முகமாக போனான். கிருதவர்மா எதிர்த்து போர் செய்தான். கிருதவர்மா இலைப்புற்றி சென்றான். ஜலசந்தனுடன் போர் புரிந்து அவனை கொன்றான். துரியோதனன் வந்து சாத்யகியை எதிர்த்தான். சாத்யகியை பல பாணங்களால் அடித்தான். ஆற்றல் படைத்த சாத்யகி துரியோதனனுடைய அரவக்கொடியை அறுத்து தேரை அழித்தான். துரியோதனன் சித்திரசேனனுடைய தேரில் ஏறி சென்றான். சுதாசனன் என்ற மன்னன் சாத்யகியை எதிர்த்து சாத்யகியின் கணைகளால் மாண்டான். சாத்யகி விரைவாக தேரையோட்டு, நான் என் குருநாதராகிய அர்ஜுனனை காண வேண்டும் என்றான். தேர்ப்பாகன், வரிஷ்ணவராயரே, பரசுராமராலும் துரோணராலும் கிருபராலும் சல்லியனாலும் உம்மை வெல்ல முடியாது. உனது பக்கத்தில் உள்ளவர்களுக்கு அச்சம் இருக்கார். உம்மை எதிர்த்தவர்கள் பிழைக்க மாட்டார்கள் என்றான். சாத்யகி மான் கூட்டத்தில் நரி புகுந்தது போல் கௌரவ சேனையில் நுழைந்து அடித்து நொறுக்கி கொண்டு சென்றான். துச்சாதனன் எதிர்த்து போர் புரிந்து உடம்பு புண்ணாகி புறங்கொடுத்து ஓடினான். ஓடுகின்ற துச்சாதனனை துரோணர் பார்த்து, துச்சாதனா, ஏன் ஓடுகின்றாய்? துகிலுரித்த காலத்தில் இருந்த செருக்கு எங்கே? உன் துடுக்கான சொற்கள் எங்கே? ஓடுகின்ற உன்னை கண்டால் பெண்கள் சிரிக்க மாட்டார்களா? அர்ஜுனனுடைய சீடனும் கண்ணபிரானுடைய சகோதரனும் ஆகிய சாத்யகி பிரளய காலத்து சூரியனைப் போல் கொதித்து கொண்டு போகின்றான். அவனை எதிர்ப்பார் இங்கு ஒருவரும் இல்லை.
அன்று எழுந்த திரௌபதியின் கண்ணீர் துளிகள் ஒவ்வொன்றும் இன்று பானங்களாக வந்து விழுகின்றன. எங்கு சென்றாலும் ஓய்வு இருக்காது. நீ திரும்பி போய் காந்தாரியின் வயிற்றுக்குள் புகுந்து கொள், அதுவே உனக்கு சிறந்த இடம் என்றார். அந்த மூடன் நாணத்துடன் சும்மா இருந்தான். துரோணர் தமது வில்லாகிய மேகத்திலிருந்து கணைகளாகிய மலையை பொழிந்து பாண்டவ சேனைகளை உதிரமான நீரில் நனைத்தார். பிரகசத்திரன் என்ற மன்னவனை கொன்றார். சிசுபாலனுடைய குமாரனான திருஷ்டகேது துரோணரால் மாண்டான். ஜராசந்தனுடைய குமாரன் சகாதேவன் விளக்கில் விழுந்த வீட்டில் பூச்சியைப் போல் துரோணருடன் போர் செய்து மாண்டான். சத்ரதர்மா என்ற மன்னவனையும் துரோணர் கொன்றார். தர்மர் நெடுநேரமாகியும் அர்ஜுனனுடைய நலனை அறியாது வருந்தினார். சாத்தியகி சென்றும் ஒன்றும் தெரியவில்லையே என்று வருந்தினார். பீமசேனனிடம் வந்து, பீமா, என் அன்புக்குரிய அர்ஜுனன் சென்றபின் அவனை பற்றி ஒரு தகவலும் தெரியவில்லை. சாத்தியகியை அனுப்பினேன், ஆனால் அங்கும் பதில் இல்லை. நீ சென்று தனஞ்சயனை கண்டு உன் சங்கத்தை முழக்கு, நான் ஆறுதல் அடைவேன் என்றார். பீமன் தமையனாருடைய துயரத்தை கண்டு வருந்தி திருஷ்டத்யும்னனை அவருக்கு காவலாக இருக்குமாறு நியமித்து விட்டு புறப்பட்டான். சர்வபட்சி போல் கௌரவ சேனைக்குள் புகுந்தான். அவன் எதிரில் வந்த ஒரு வீரனாவது உயிரோடு திரும்பவில்லை. யானைகளையும் குதிரைகளையும் காலால் மிதித்து அரைத்து துவையலாக்கி கொண்டு சென்றான். துரியோதனுடைய தம்பியர்கள் குண்டபேதி, சுவேசனன், தெற்கபேத்திரன், பிருதகர்மன், அபயன், ரௌத்ரகர்மா, துர்வீமுசனான், விந்தன், அணுவிந்தன், சுவர்மா, சுதர்சனன் என்ற இவர்கள் பீமனை எதிர்த்தார்கள். காய்ந்த இரும்பு பலகையில் விழுந்த புழுக்கள் போல் அவர்கள் அத்தனை பேர்களும் பீமனால் மாண்டு போனார்கள். துரோணர் பீமனை எதிர்த்தார். துரோணரை கண்டு பீமன் சிரித்து, ஆச்சாரியாரே, என்னை அர்ஜுனன் என்று நினைக்காதீர். அவன் தங்களை கண்டு அதிகம் பக்தி செய்வான். நீர் குரு, நான் சீடன். அது பழைய காலம். இப்போது நீ துரியோதனனுடைய ஆள். உம்மை எளிதில் விடேன் என்று கூறி கணைகளை சொரிந்தான். அக்கணைகளையெல்லாம் துரோணர் அறுத்தார். பீமன் தேரை விட்டு இறங்கி கதா ஆயுதத்தை ஏந்தி கொண்டு காலனை போல் வந்து துரோணருடைய தேரை பொடியாக்கி விட்டான். அவர் தேர் வேறு தேர் ஏறி அதனையும் கதையால் பொடி செய்தான். இப்படி 8 தேர்களை பொடி செய்தான். துரோணர் அவன் முன் நிற்க அஞ்சி விலகினார். பீமன் விரைந்து சென்று அர்ஜுனுடைய தேரில் வானரக் கொடியை பார்த்து மகிழ்ந்தான். அர்ஜுனன் அருகில் சென்று சங்கநாதம் செய்தான். அதை கேட்டு தர்மர் மனக்கவலையற்று மகிழ்ச்சியுற்றார். ஒளிப்பதிவாளர் மகுடேசுடன் உங்கள் ராஜா. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.